ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வருது. ஆனா, மாச கடைசியில சேவிங்ஸ் மட்டும் 0. இந்த மாசம் கண்டிப்பா சேமிக்கணும்னு ஒவ்வொரு மாசமும் நினைக்கிறோம். ஆனா, அடுத்த மாசமும் அதே கத. ஒருவேளை பிரச்சனை சம்பளத்துல இல்லாம எக்ஸ்பென்சஸ் பண்ற ஆர்டர்ல இருந்தா? வணக்கம். இது பணமும் பாதையும். பணத்த பத்தி பெரிய பெரிய வார்த்தைகள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்புபடுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். இது கவின். போன வீடியோல 3 அக்கவுண்ட்ஸையும் செட் பண்ணிட்டாரு. இப்போ அவரோட கேள்வி, சம்பளம் வந்தா முதல்ல என்ன பண்ணணும்? இதுக்கான பதில் இந்த வீடியோ முழுக்க. ஆனா, ஒரு ஹிண்ட் மட்டும், ஒரே ஒரு மாற்றம் உங்க சேமிப்பையே மாத்திடும். நம்மள பெரும்பாலானவங்க இப்படித்தான் செய்றோம். சம்பளம் வரும், ஒவ்வொரு செலவும் ஒவ்வொன்னா போகும். வாடகை, இஎம்ஐ, சாப்பாடு, ஷாப்பிங், யுபிஐ, ஃபியூவல் அப்படி போய் கடைசியில மிஞ்சுனா சேமிக்கலாம். ஆனா மிஞ்சவே மிஞ்சாது. இந்த ஃபீலிங் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கா? இதுக்கு காரணம் ஒரே ஒரு விடயம். செலவு எப்பவும் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி விரியும். கையில பணம் இருந்தா அது செலவாகிறதுக்கு எப்பவும் ஒரு காரணம் கிடைக்கும். அதனால தான் சேமிப்பு கடைசி பிரையாரிட்டி ஆகிடுது. இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். பழைய வழி சம்பளம், முதல்ல செலவு, கடைசியில சேமிப்பு. ரிசல்ட் 0. இப்போ வரிசையை மட்டும் மாத்துங்க. சம்பளம், முதல்ல சேமிப்பு, அப்புறம் செலவு. அதே சம்பளம், அதே வாழ்க்கை. ஆனா விளைவு மட்டும் முழுசா மாறிடும். இதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான வரி. முதல்ல உங்களுக்கே சம்பளம். மத்தவங்க எல்லாருக்கும் கொடுத்த பிறகு உங்களுக்கு இல்ல. முதல்ல உங்களுக்கே. ஃபினான்ஸ் வேர்ல்ட்ல இதைத்தான் பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. இந்த ஒரு பழக்கம் உங்க ஃபினான்ஷியல் லைஃபையே மாத்திடும். என்னால 3500 சேவ் பண்ண முடியாது. பரவாயில்ல. யாரும் அவ்வளவு பெரிய தொகையில ஆரம்பிக்க சொல்லல. 500 ரூபாய் இருந்தா அதுல ஆரம்பிங்க. பழக்கம் வந்தா 1000 ரூபாய், அப்புறம் 1750 ரூபாய். ஒரு நாள் 3500 ரூபாய் கூட சாதாரணமா தோணும். தொகை முக்கியம் இல்ல, தொடங்குறது தான் முக்கியம். இப்போ கவினை மறுபடியும் பார்ப்போம். அதே சம்பளம், அதே செலவு, 2 வழி. ஒரு வழியில சேமிப்பு வராது, இன்னொரு வழியில சேமிப்பு உறுதி. மாறினது பணம் இல்ல, வரிசை. கவின் 35,000 ரூபாய் சம்பளத்துல 3 வருடமா சேமிப்பு என்னவோ 0. இது கவினோட கதை மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேரோட கதை தான். ஆனா அவர் ஒரு மாற்றம் மட்டும் பண்ணினார். முதல்ல அவருக்கே சம்பளம். ஒரு வருடம் கழிச்சு என்ன மாறுச்சு? சம்பளம் இல்ல, வேலை இல்ல, வாழ்க்கையும் இல்ல. மாறுனது ஒரே ஒரு விடயம். திடீர்னு ஹாஸ்பிட்டல் பில் வந்தா பயம் இல்ல, வெஹிக்கிள் ரிப்பேர் வந்தா கடன் இல்ல, அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்தா தயாரா இருக்காரு. இதுதான் சேமிப்பு தர்ற உண்மையான பரிசு, நிம்மதி. ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. நீங்க யாருக்காக சேமிக்கிறீங்க? எதிர்காலத்துல இருக்கிற உங்களுக்காகத்தான். இன்னைக்கு நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நாளையே உங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பரிசு, நிம்மதி, விடுதலை, துணிச்சல். எனக்கு டிசிப்ளின் கிடையாது. இந்த சென்டென்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு டிசிப்ளின் வேண்டியதே இல்ல. வில் பவரை நம்பாதீங்க, சிஸ்டத்தை நம்புங்க. ஒரே ஒரு முறை சரியா செட் பண்ணிட்டீங்கன்னா மீதி எல்லாம் தானா நடக்கும். அதை எப்படி ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு ஒரே ஒரு விடயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பளம், முதல்ல சேமிப்பு, அப்புறம் தான் செலவு. அவ்வளவுதான். முதல்ல உங்களுக்கே சம்பளம். இன்னைக்கே ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதை ஆன் பண்ணா போதும். வில் பவர் இல்லாம ஆட்டோ சேவ் சிஸ்டம் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.